உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். இப்போதும் நாம் ஒரு விசேஷ அறிக்கையை செய்து கொண்டிருந்தோம். போகலாம், சரிங்களா? போன வாரத்தோட கண்டினியூஷன். நான் சொன்னேன் இல்லை, போன வாரம் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது 30-40 நிமிஷத்துக்குள்ளே இதை முடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாதனால சில காரியங்களை நான் பர்பஸ்ஃபுல்லாகவே நான் கட் பண்ணியிருந்தேன். அப்படி இருந்துமே எனக்கு ஒரு அலர்ட் வந்துருச்சு, 30 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டுவர்ட்ஸ் த எண்ட். ஸோ அதோட அந்த ரிமைனிங் ப்ரிப்பரேஷனை இப்போ பார்க்க போகிறோம். இன் சிம்பிள், போன வாரம் என்ன பேசணும் அதை ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்லலை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட விசுவாசி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் பார்த்தோம், சரிங்களா? இதில் பொதுவாக ஃபஸ்ட்டு எல்லா பேருமே விசுவாசிகளாக இருக்கட்டும், நார்மல் ஜனங்களாக இருக்கட்டும், இதை பற்றின எக்கச்சக்கமான புக்ஸ், நான் பிப்ளிக்கல் புக்ஸ் இதை பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, யாருமே நிகழ்காலத்தில் இப்போ இந்த நொடி பொழுதில் வாழ்கிறது கிடையாது. எய்தர் அந்த காலத்தில் நடந்த கஷ்டத்தை நினச்சி இன்றைக்கி வருத்தப்படுறது, இல்லை நாளைக்கு நடக்க போகிறத. சிம்பிளாக சொல்லணும்னா, டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்கல்ல, டெய்லி டீச்சர் பாடம் நடத்தியிருப்பாங்க, டெய்லி கொஞ்சம் ஹோம்ஒர்க்கும் கொடுப்பாங்க. அன்னன்னைக்கு படிக்க வேண்டியதை அன்னன்னைக்கு படித்தா போதும் இல்லையா? சில பிள்ளைங்களை பரீட்சைக்கு முன்னாடி பார்க்கலாம், தலைகளை தான் குட்டி காரணம் போடுங்க. ஏன்பா டெய்லி டாஸ்க் முடித்தா போதுமே, அன்னன்னைக்கு செய்யக்கூடிய காரங்களை அன்னன்னைக்கு முடித்தா நாளைக்கு பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? டீச்சர்ஸ் இந்த சிலபஸை முடிக்கணும். நிறைய பேர் டீச்சர்ஸ் இருக்கனால சொல்கிறேன். டெய்லி போய் அன்னன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாடம் எடுத்தால் முடிய போகுது. டுவர்ட்ஸ் த எண்டு, ஐயோ பரீட்சை வரப்போகுது, இல்லை ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது, இன்றைக்கி டேய் அமைதியாக இருக்கடா, கவனிக்கடா, இன்றைக்கே நான் முடிச்சாகணும் அப்படின்னு விரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக பழசை நினச்சி கவலைப்படுறதோ இல்லை நாளைக்கு நினச்சி வருத்தப்படுறதோ தான் உண்டோ ஒழிய இன்றைக்கி இந்த நேரத்தில் நம்ம வாழ்கிறது கிடையாது, சரிங்களா? கவலைப்படாமல் இருக்கணும்னா we have to start living the moment. ஒரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நாளும். இது என்ன பிரதர் பிப்ளிக்கல் கான்செப்டா, நீங்களும் ஜென்ரிக் கதை சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இங்கே நம்ம பேசுகிற எல்லாமே வித் பைபிள் ரெஃபரன்ஸ் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இல்லைங்களா? மத்தேயு 6:34 போன வாரம் பார்த்ததோட கடைசி வசனம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். என்ன பிரதர், ஒரு பிலீவராக இருந்தால் கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டு அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மத்தேயு 6:11 இங்கே காமிச்சிருப்பேன். லார்ட்ஸ் ப்ரேயரில் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து பிறக்கிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கி நீங்கள் நானும் பிழைக்கணும்னா அன்னைக்கு நம்மளுடைய பிழைப்புக்கு தேவையான ஆகாரம், கிருபை, சப்ளை வந்துட்டுருக்கு, சரிங்களா? இன்னைக்கு உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன, இன்றைக்கி நீங்கள் சந்திக்க போகிற நிகழ்வுகள் என்ன, இன்றைக்கி நடக்க போகிற காரியங்கள் என்ன, அதை நீங்கள் எப்படி மேற்கொள்கிறது அப்படின்னு உங்களோட அப்பா உங்களுக்கு இன்றைக்கான தேவையை கொடுத்துருக்கார். இந்த கிருபையை வச்சு என்னைக்கு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட முடியும், இன்றைக்கி மட்டும்தான் மேற்கொள்ள முடியும். இப்போது இதை வச்சுக்கிட்டு நேற்றை பற்றி கவலைப்பட்டாலோ இல்லை நாளை பற்றி கவலைப்பட்டாலோ இன்றைக்கான கிருபை அதுக்கானது கிடையாது, சரிங்களா? நாளைக்கான கிருபை உங்களுக்கு நாளைக்கு கொடுக்கப்படும். அதனால தான் டெய்லி அவர் பாதத்தில் போய் உட்காரணும். அப்பா இன்னைக்கான ஆகாரத்தை எனக்கு தாங்க,
டெய்லி போய் ஏன் அவரோட பாதத்தண்டையில் உட்காரணும்? அன்னைக்கு சூழ்நிலையை நீங்கள் எப்படி மேற்கொள்கிறது, அன்னைக்கு நீங்கள் ஜெயமாக எப்படி வாழ்கிறது, அன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக எப்படி இருக்குது, அன்னைக்கு நீங்கள் கவலைப்படாமல் எப்படி இருக்கிறது இப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா டெய்லி போகணும். அன்றன்றைக்கான கிருபையை அன்றன்றைக்கு பெற்றுக்கொள்ளணும். சரிங்களா? இப்போது யோவான் 11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்த்தாள், மரியாள், அவங்க சகோதரர் லாசரஸ் இறந்துட்டார். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து இதை கேட்டுட்டு வரும்போது சீஷர்கள்ட்ட சொல்லுவார். இதை சொல்லும்போது வார்த்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும்னு சொல்லுவோம்ல. அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக சொல்கிறாங்க. லாசரஸ் நித்திரையாக இருக்கான், நம்ம போய் எழுப்பணும். இவங்க கேட்பாங்க, எப்போ அவன் தூங்கிட்டு இருந்தால் அவனே எந்திரிச்சிக்க மாட்டானா? இல்லைடா, அவன் மரித்து விட்டான், நம்ம போய் எழுப்பணும். இந்த தத்திகளுக்கு விளங்கலைன்னு சொல்லிட்டு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு. அப்போ அவர் வர்றது எதற்காக வர்றாரு? லாசரஸை எழுப்புறதுக்கு. சரிங்களா? இப்போ ஒரு அம்மா வருது, வந்து ஏசு கிறிஸ்துவை பார்த்தோன்னே என்ன சொல்லுது பாருங்க. மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீனானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா, இப்போ அவர் இருக்கார்ல. ஆபிரகாம் ஈசாக்க பழி கொடுக்க போகும்போது என்ன நினச்சி போயிருப்பார் அப்படின்னா, வேலைக்காரங்கள்ட்ட என்ன சொல்லுவார்? நானும் பிள்ளையாண்டாலும் போயிட்டு திரும்பி வருவோம். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பையன் கேட்பான், எப்பா கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, பலி எங்கப்பா? கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போது இங்கே அவர் நிற்கிறாரு. அவர் நினச்சா வெளில கொண்டு வர முடியும், அவருக்கு அந்த வல்லமை இருக்குன்னு அந்த அம்மாவுக்கு பார்ஷியலாக விளங்குது. இருந்தாலும் சொல்லுது, நீங்கள் அப்போ இருந்திருந்துறீங்கன்னா லாசரஸ் இறந்திருக்க மாட்டான். அவர் சொல்கிறாரு, உன் சகோதரன் உயிர் தெழுவான். நன்றிப்பா, எழுப்பி கொடுங்க சொன்னால் முடிஞ்சு போச்சுல்ல. அந்தம்மா நேத்துன்னு சொன்னாம்மா, அடுத்து போயிடுச்சு நாளைக்குன்னு. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போது எப்பொழுதுமே நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையை பெற்றுட்டு இன்னைக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கவலை இல்லாமல் வாழாமல், நேற்று இந்த காரியம் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், சரி விட்டுட்டீங்க, இன்றைக்கி பண்ணிட்டு போகிறது, இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதை நேர்த்தியாக பண்ணிட்டு போகிறது, நாளைக்கு எப்படி நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறேன், எப்படி ஃபேமிலிக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இதுதான் கூடாது. இதை சொல்லும் பொழுது யாருக்காவது ஒருத்தருக்கு சில சமயம் தவறான தாட் ப்ராசஸ் வர முடியும். அப்போது நாளைக்கான பிளானிங்கே பண்ணக்கூடாதா? யூஸ்வலாக இப்போது நம்ம அகிலன் மியூசிஷியன் மட்டும் இல்லை, ஒரு ஆர்கிடெக்டும் கூட. அகிலன் இப்படி ஒரு வீடு கட்டணும், என்ன பண்ணணும்னா ஹி வில் பிளான் அண்ட் கிவ் அ ப்ரொஜெக்ஷன் இல்லையா, இவ்வளோ எஸ்டிமேட் ஆகும், இவ்வளோ நாள் ஆகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு பிளானிங் இருக்கும் இல்லையா. நாளைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னால் சில சோம்பேறிகள், சில பேர் அதை லாபகரமாக பயன்படுத்திக்கிறவங்க, அப்போ பிளானிங்கே தேவையில்லையா அப்படின்னு ஒரு கொஷின் பண்ண முடியும். அது என்ன, ஒரு சோம்பேறியாக மாற்றிடாதா? பிளானிங்கே தேவையில்லையா? நாளைக்காக கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் அர்த்தம்னா, உட்காந்து முட்டி மோதி புலம்பி கஷ்டப்பட வேணாம். தட் டசன்ட் மீன் யூ ஷுடன்ட் பிளான் ஃபார் த லேட்டர் டேஸ். கர்த்தரோட கிருபையை வச்சுட்டு அமைதியாக சமாதானமாக சந்தோஷமாக பிளான் பண்ணுறது கூடாதுன்னு சொல்லப்படவே இல்லை. நீதிமொழிகள் 21:5, ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். இதை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, குட் பிளானிங் அண்ட் ஹார்ட் ஒர்க் லீட் டு ப்ராஸ்பெரிட்டி. அப்போ நல்ல பிளானிங் தேவை அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது தெளிவாக. எறும்புகளை பார்த்து எப்படி வேலை செய்யணும்னு கற்றுக்கோ. மழை பெய்ய போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே தனக்கு தேவையான ஆகாரத்தை சேர்த்து வைத்து கொள்கிறது. அப்போது பிளானிங்கும் ஹார்ட் ஒர்க்கும் எங்கேயுமே தப்புன்னு சொல்லப்படவில்லை. நாளைய நினச்சோ இல்லை நேற்றை நினச்சோ கவலைப்பட வேணாம், கஷ்டப்பட வேணாம். என் தேவன் என் கூட இருக்கிறாரா, என் தேவன் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறாரா, அவருக்கு சித்தமாக
இப்படி அவரை கொஷின் பண்ணுற மாதிரி கவலைப்பட வேணாமா ஒழிய யூ கேன் டூ ஆல் தி பிளானிங். யோசேப்பு 7 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணனால தான் ஏப்து மட்டும் இல்லை, அதை சுற்றி உள்ள தேசங்களும் காக்கப்பட்டன இல்லைங்களா? ஸோ ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு தேவையான காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தார். சரிங்களா? யோசேப்பு, தட்ஸ் ஹவ் ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல். நான் இந்த த்ரோனில் இருக்க நான் மட்டும்தான் உனக்கு மேலே இருப்பேன், உன்னை கேட்காம ஒருத்தையும் கூட கையை காலை அசைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு அத்தாரிட்டி ஏன் வந்ததுன்னா, அந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து அவ்வளோ ஒரு ஜீனியஸ்ன்னு கண்டுபிடிச்ச ஒரே ரீசனால தான் ஃபேரோ யோசேப்பா அந்த மாதிரி இடத்துல வச்சார். ஸோ யூ கேன் டூ ஆல் யுவர் பிளானிங், சிட் அண்ட் பிளான், பட் டோன்ட் வரி. சரிங்களா? இன்னும் பிளெயினாக இந்த சோம்பேறிகளுக்கு மண்டையில் நடிச்ச மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 3:10 சொல்லுது பாருங்கள். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. உனக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லையா, பெட்டர் அவாய்ட் ஈட்டிங். அப்போது நான் சொல்லும் பொழுது நாளைக்காக கஷ்டப்படாதீங்க, லிவ் இன் த மொமெண்ட். நான் சொன்னதை யாரும் ஃப்யூச்சர் பிளான் பண்ணக்கூடாது. இது நான் சோம்பேறியாக போயிடுவேன்னா அது இல்லை, இது கவலைப்படுறதை பற்றி மட்டும்தான் சொல்லுத ஒழிய பிளானிங்கை பற்றி சொல்ல கிடையாது. சரிங்களா? தெளிவாக விளங்குதா? இருக்கீங்களா? அடுத்து நம்மளுக்கு கிளாஸ் போகிறதா இருக்கட்டும், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கட்டும், ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ராப் இருக்குது. ஒரு பிள்ளையை வளர்க்கணுன்னா அப்பா அம்மா மட்டும் பத்தாது, அந்த மொத்த வில்லேஜுமே கஷ்டப்படணும். அதனால தான் ஒரு சொசைட்டி ஒரு இடத்துல இருக்க பையன் ஒரு மாதிரி வளருவான். ஏன்னா அவங்க வீட்டில் கிளாஸில் மட்டும் இல்லை, சுற்றி நடக்கிறதையும் பார்ப்பான். இப்போது நம்ம கடையில் போய் ஏதாவது வாங்குகிறோம், ஒரு பிஸ்கட் வாங்குகிறோம், ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், ஒரு ரேப்பரில் போட்டு தந்திருக்கான்னு வைங்களேன், ஓப்பன் பண்ணுவோம், சாப்பிடுவோம். அந்த ரேப்பரை என்ன பண்ணுவோம்? ஒரே ஒருத்தர் மட்டும் தான் குப்பைத்தொட்டியில் போடுவோன்னு சொல்கிறார். அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். இப்போ ஜெசிகா டேனி கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இந்தியர்களாக அடாப்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 3 வருஷம் ஆச்சு. அது குழந்தைகளாக இருக்கப்போ நாங்கள் இங்கே டூரிஸ்ட்டாக வருவோம்ல, அப்போது ஏதாவது சாப்பாடு பொருள் வச்சுருந்தா, இப்போவும் கூட அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறாங்க. காரில் ஒரு பாலித்தீன் கவர் இருக்கும், குப்பையை வெளில போட மாட்டோம், காரில் அந்த பாலித்தீன் கவரில் போட்டு அந்த குப்பை தொட்டலாம் போடுவோம். ஒரு முறை எனக்கு சரியாக யாருன்னு ஞாபகம் இல்லை, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு தோலை வெளில போடுறோம். அப்போ ஜெசிகா கேட்குது, போலீஸ் பிடிச்சிடாதா, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சொன்னேன், அந்த சமுதாயம், அப்பா அம்மா டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, சொந்தக்காரவங்க மற்றவங்க சமுதாயம், இது எல்லாமே நம்மளுக்கு பாடம் ஏதாவது ஒரு வகையில் சொல்லி கொடுத்துட்டே இருக்குது. இப்படி படித்து வரும்போது நம்ம புத்தி சிலதை கரெக்டுன்னு சொல்லும், சிலதை தப்புன்னு சொல்லும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு டெசிஷன், எந்த ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தாலும் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாராதீங்க, கர்த்தரை சார்ந்து இருங்க. நீதிமொழிகள் 3:5-6, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். இப்போது உன் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் தமிழில் சொல்லுதில்ல. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், சில இங்கிலீஷ் ரிவிஷன்ஸை பார்த்தேன். சீக் ஹிஸ் வில் இன் ஆல் யூ டூ, அவருடைய சித்தம் என்ன, எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளோட நாலேஜ், நம்மளோட தாட் ப்ராசஸ், நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டது, நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறத வச்சு இல்லாமல் அவருடைய சித்தம் என்ன நோக்கி பார்த்தா அவர் சொல்லுவார், இதுதான் கரெக்டான பாதை, இது செய், இது செய்யாத. அந்த காலத்தில் உரிம் துமிம் போய் கேட்பாங்கல்ல, பண்ணட்டுமா வேணாமா, போய் அவங்கள தொடர்ந்து பிடிக்கட்டுமா வேணாமா, அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இப்போது அவரை நோக்கி பாருங்க, உங்களுக்கு சமாதானம், ப்ரெசன்ஸ் ஆஃப் பீஸா ஆப்சன்ஸ் ஆஃப் பீஸா, அப்பா இதை நான் செய்யணும்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கா இந்த காரியத்தை செய்கிறதுக்கு, ஆவியானவர் கொடுத்த சமாதானம், இல்லை பதறுதலாக ஒரு மாதிரி ஹெட்லெஸ் சிக்கன் சொல்லுவாங்க, கழுத்து வெட்டப்பட்ட கோழி தடாப்படான்னு ஓடுற மாதிரி பரபரப்பாக இருக்கீங்களா, ஆப்சன்ஸ் ஆஃப் பீஸ். இப்போது
அவரை நோக்கி பார்க்கணும். அவர் சொல்லுவார் இதுதான் பாதைன்னு சொல்லிட்டு. 1 சாமுவேல் 17:45-47 பார்த்தீங்கன்னா, ஒரு பலவான் வந்து யாராவது ஒருத்தன் வாங்கடா என் கூட மோதி பாருங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். சரிங்களா? கோலியாத். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா ஒருத்தன் இருக்கான்ல, அபிஷேகம் பண்ணப்பட்டப்ப இருக்கிறதுல எல்லாத்தோட உயரமாக இருந்தான், அழகாக இருந்தான், பலவானாக இருந்தான். அவன் என்னங்க பண்ணான்? அவனும் ஒன்றும் பண்ணலை, மொத்த பட்டாளமாக இருக்குது, யாரும் ஒன்றும் பண்ணலை. சும்மா ஒரு மேய்ப்பன், ஒரு குட்டி பையன் போய் நம்ம உங்கள் அன்னைங்கள்லாம் போருக்கு போயிருக்காங்கடா, போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாவது இருக்கிற சாப்பாடை கொடுத்துட்டு வாடான்னு அவன் வந்தவன். இங்கே இருக்க எல்லா பேரும் என்ன பார்த்தாங்க? அவன் எவ்வளோ உயரமானவன், அவன் ஈட்டி எவ்வளோ பெருசு, அவன் எவ்வளோ பலவான், ஐயோ இப்படி தான் பார்த்துட்றாங்க. அவனை பார்க்குறது கண்ணாடியில் நம்மளே பார்த்துக்கிறது, இது மேட்ச் ஆகாதுன்னு சொல்லிட்டு. எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி போராட்டத்தப்ப நம்ம பிரச்சனை பெருசு. எப்போ பிரச்சனையை பெருசாக பார்க்குறோமோ அப்போ கர்த்தர் நம்மளுக்கு ரொம்ப சின்னதாயிடுறாரு. கர்த்தரை நம்ம பார்க்கல இல்லையா? கர்த்தரை பார்த்தா அந்த பிரச்சனை அவ்வளோ பெருசாக தெரியாது. ரெண்டாவது, அந்த பிரச்சனையை யார் தான் ஃபேஸ் பண்ணணும்? நான் தான் ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்போம். இந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு பெருசாக சிறுசாங்கிறது இல்லை. இந்த பிரச்சனை என்னுடையதே கிடையாது, இது கர்த்தருடையது. நான் ஒன்றும் டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. He will deal on my behalf. இப்போது நான் ஒருத்தர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன், அவங்க குணமாகறாங்க, மகிமை எனக்கா? நானாக குணப்படுத்தினேன்? கர்த்தர் குணப்படுத்தினார். ஸோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஐயோ இந்த பிரச்சனையை நானாக ஃபேஸ் பண்ணணும்? On my behalf he will deal. He will give me the strength. He will show me the path. நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் the weight will be on my shoulders. இதை நான் பார்க்க போகிறேன்னா எப்படி பார்க்க முடியாது. எல்லாரும் ஓடின மாதிரி இவனும் ஓடி போய் ஒளிஞ்சிருக்கணும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், நீ தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே, இன் ஹிஸ் நேம், அவருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். நானா உன் கூட யுத்தம் பண்ண போகிறேன்? யுத்தம் கர்த்தருடையது. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், சீக் ஹிஸ் வில் இன் ஆல் யூ டூ அண்ட் ஹி வில் ஷோ யூ த பாத் டு டேக். அவர் இந்த குட்டி மேய்ப்பனுக்கு மட்டும் பார்த்த காமிக்கல, அவன் கல்லில் இருந்த அந்த சின்ன கூழாங்கலுக்கு கூட ஹீ டிரெக்டட் த பாத். நேராக அவனோட பொட்டுக்குலுக்கி ரவுட் பண்ணது யார்? இவனோட திறமை கிடையாது. சரிங்களா? அப்பவும் பாருங்கள், உலக ஞானத்தின்படி அவனை நோக்கி போய் பார்க்குறதுக்கே பயப்பட்டவங்களாம், டேடி வா இந்த ஆர்மரியை போட்டுக்கோ, இந்த கேடகத்தை வச்சுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இந்த வாழை எடுத்துக்கோ. அகெயின் the information comes based on the worldly knowledge. கற்றுக்கிட்டதை வச்சு வருது. எப்போ நம்ம அவரை நோக்கி பார்க்குறாம புக் வைஸ் நாலேஜ், the worldly wisdom பார்க்குறோமோ அப்போவே நம்ம விழுந்துட்டோம். சரிங்களா? யார் நம்மளுடைய யுத்தத்தை பண்ண போகிறது? யார் நம்முடைய வழியை செவப்படுத்தி வழியை டைரக்ட் பண்ண போகிறா? அவர். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இது ஏன் பிரச்சனை கிடையாது, என்னுடைய அப்பா பார்த்துப்பார். அகெயின் அப்போ நான் சும்மா உட்காந்துருப்பேனா? ஹீ வில் டிரெக்ட் மீ. அவருடைய பலத்தினால நான் போவேன், ஆனால் செய்கிறது நான் கிடையாது. மோசே கையை தூக்கி இருக்கிறப்ப கீழே இஸ்ரவேல் ஜெயிக்குது. மோசே கையை கீழே போட்டால் இஸ்ரவேல் தோக்குது. ஏன்னா மோசே கையில் என்ன மேஜிக்காக இருக்குது? கர்த்தர் சொன்னதை அவன் ஃபாலோ பண்ணுறான். கர்த்தர் சித்தம் என்னவோ அதை அவன் செய்கிறான். கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரோ அது சில சமயம் சரியான வழியாக தெரியாமல் இருக்கலாம் நம்ம புத்திக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறது மட்டும்தான் நம்மளோட டியூட்டி. ஜெயத்தை கொடுக்குறவர் கர்த்தர். சரிங்களா? அதை பார்த்துக்கிறவர் அவர். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் போர்ஷன் மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் ஒரு முறை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். நான் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நீச்சல் கற்றுக்க போனப்போ அந்த ட்ரெயினர் ஒரு காற்று
ஊதுனா ஒரு டியூப்பை மாட்டிக்கணும், சும்மா இப்படி 3/4 மணி நேரம் கையை மட்டும் அசைக்கணும், இல்லை காலை மட்டும் அசைக்கணும்னு இப்படி சொல்லிட்டு இருப்பார். அதை நாங்கள் 3/4 மணி நேரம் ஃபாலோ பண்ணணும். நானும் என்னுடைய நண்பனும் அந்த ட்ரெயினர்கிட்ட போயிருக்கோம். நாங்களும் 2-3 நாள் பார்க்குறோம். நாங்கள் மட்டும்தான் காலேஜ் முடித்து வேலை பண்ணுற பசங்க, மீதி எல்லோரும் குட்டி குட்டி பசங்க. ஒன்று எங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது, என்னடா இந்த குட்டி பசங்களோட சேர்ந்து நம்மளும் 40 நிமிஷம் இப்படி கையை செய்யணும் செஞ்சுட்டே இருக்கிறதா, கொஞ்சம் அசிங்கமாக இருக்கு இல்லையா? அப்படி பார்க்குறோம். கொஞ்சம் நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்களாம் அசால்ட்டாக நீச்சல் அடிச்சிட்ருக்காங்க. உடனே நானும் என் நண்பன் பேசுகிறேன், மாப்பிள்ளை இவரை நம்பினா ஒன்றும் பிரயோஜனம் ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூப்பை கழட்டி போட்டோம். கழட்டி போட்டு தத்தக்கன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கணும் எங்களேன். அன்னையிலேருந்து டெய்லி கிளாஸ்க்கு போகிறோம். அந்த மாஸ்டர் எங்கள்கிட்ட பேசவே கிடையாது. நாங்கள் 1 வாரம் 10 நாள் பார்க்குறோம். கடைசியில் ஒரு நாள், ஏன்னா நம்மளும் தானே காசு கட்டுறோம், இவர் என்ன நம்மளை மட்டும் ஒன்றும் கவனிக்கவே மாட்டேங்கிறான்னு போய் கேட்டோம். அவர் சொன்னார், என்றைக்கு நீங்கள் டியூப்பை கழட்டினீங்களோ அன்றைக்கே என் பேச்சை கேட்குற நிலைமையில் நீங்கள் இல்லை, உங்களுக்கு என்ன சொன்னாலும் அது ஏறாது, ஸோ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து பயன் இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு காரியம் இருக்குது, அது நீங்களாக உங்கள் பலத்தில் உங்கள் கையை வச்சு உங்கள் புத்தியை வச்சு செய்கிறீங்கன்னா அங்கே கர்த்தர் அவருடைய முழு மகிமையில் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு உதவியும் பண்ண முடியாது. சரிங்களா? எப்போ நீங்கள் அப்பா என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியவே முடியாது, நீங்கள் வந்தால் தான் முடியும்னு சொல்லும்போது மட்டும்தான் அவரால் இறங்கி பார்க்க முடியும். நான் பார்த்துப்பேன், இதெல்லாம் என்ன ஒரு பிரச்சனையா, நான் பார்த்துப்பேன்னு சொல்லும்போது, சர்ராசா நீ பார்த்துக்கோ, நான் என்ன அங்கே வந்து பண்ணுறேன்னு ஓரமாக தான் இருப்பார். இப்போது யோசுவா 5:12 பாருங்களேன். போன வாரம் பார்த்தப்ப சாப்பாடு இல்லைன்னு கத்துனாங்களா, கதறினாங்களா, முறுமுறுத்தாங்களா, தேவனை கொஷின் பண்ணாங்களா? அவர் என்ன பண்ணார்? மன்னாவை கொடுத்தார், கடையை கொடுத்தார். இந்த யோசுவா 5:12 பாருங்க, எப்போ வரைக்கும் மன்னா பொழியப்பட்டது? அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்து மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிச்ச உடனே மன்னா நின்று போகலை, பயிரிட ஆரம்பித்தோன்னே மன்னா நின்று போகலை. எப்போ அவங்களோட ப்ரொடியூஸை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தாங்களோ இனிமேல் மன்னா அவங்களுக்கு அவசியம் இல்லை. மன்னா அன்னையில தான் நின்று போகுது. என்னைக்கு இப்போது அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன், குழந்தைகளுக்கு ட்ரை சைக்கிள் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. கார்பெண்டர் ஒரு சின்ன ட்ரை சைக்கிள் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, குழந்தைங்க தத்தக்கம் பிடிச்சி நடக்கும். நல்லா வளர்ந்த பிள்ளைங்க அந்த ட்ரை சைக்கிளை பிடிச்சி நடந்து யாராவது பார்த்துருக்கோமா? என்றைக்கு அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிக்கிறதோ அப்போ அந்த ட்ரை சைக்கிளை பிடிங்கி போட்டுருவாங்க. என்றைக்கு உங்களுக்கு தேவையோ, என்றைக்கு உங்களால் முடியலை, உங்களுக்கு ஒரு இடத்துல உதவி தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சி அவரை அக்னாலஜ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் அவர் இறங்கி உதவி பண்ணுவார். இந்த விஷயத்தை நானாக பார்த்துப்பேன், அது சின்ன விஷயம் பெரிய விஷயம் இல்லை, ஏது நானாக பார்த்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களாக பார்த்துக்குங்கன்னு விடுறது தான் அவரோட ஜெனுவின் நேச்சர். ஏன்னா நம்மளோட ஃபுல் சாய்ஸ், we even do have a choice to reject him or accept him. என்ன தேவன்னு தெரிஞ்சுட்டு வரதுனாவா, இல்லை நான் வேணான்னு போகிறதுனா போய்க்கோ, இந்த பழத்தை பறித்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், சாப்பிட்றதுனா சாப்பிடு, சாப்பிடாதுனா போ. சாய்ஸ் யாரோடது? நம்மளோடது. இன்றைக்கி இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்க போகிறேன், தலைவலி தானே, ஒரு பேராசிட்டமால் பார்த்தா சரியாயிரும், ஐயோ ஹார்ட் ப்ராப்ளம், ஐயோ டியூமர், ஐயோ கேன்சர். நம்ம தான் பிரச்சனையோட வீரியத்தை பார்த்து அவர்கிட்ட போகிறதா நம்மளாக ஹேண்டில் பண்ணிக்கிறதான்னு பார்க்குறோம். சரிங்களா? உண்மையாகவே தலைவலியா? எதுக்காக டெய்லி தலைவலி வரணும்? சம்திங் இஸ் சீரியஸ். இல்லை கர்த்தர் நான் போய் பார்த்து இது என்னன்னு பேசி இதை நான் ரிசால்வ் பண்ண போகிறேன்னா அண்டர்லைங் ரீசன் வேறையாக இருக்கலாம். அவர் உங்களுக்கு ஹீ வில் பிச் இன் அண்ட் ஹெல்ப். யாராவது ஒருத்தர் போய் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாங்களா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாங்களா? பொல்லாத தகப்பராகிய நீங்களே இப்படி இருக்கும்போது பரமபிதா எப்படி இருப்பார்? நீங்கள் போய் நீங்கள் வரணும், கேட்கணும். அவர் சகலத்தையும் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கார். ஆனால் அவராக he will not push down the throat, he will not force. அவர் கேட்டை உடச்சி உள்ளே உங்களுக்கு தேவையான செய்வேன் அப்படிங்கிறது அது அவர் கர்த்தராக இருக்க முடியாது. நீங்கள் அவர் ஜென்டில்மேன் மாதிரி கதவை தட்டுறார், நீங்கள் கதவை திறந்தீங்கன்னா he will come and he will fellowship. when you ask for help, உங்களுக்கு தேவை நீங்கள் கேட்கும் பொழுது தான் அவர் தருவார். என் பையன் பிரச்சனை இருக்கான், நானாக போய் இறங்கி எல்லாம் பண்ணுவேன், பண்ண முடியாது, பண்ண மாட்டார், பண்ண முடியாது. சரிங்களா? நம்மளுக்கு வேணும்னா நம்ம போய் கேட்கணும். என்னைக்கு என் கையை வச்சு நானாக நின்றுக்க முடியும்னு நினைக்கிறோமோ அப்போ அவர் செய்கிறதுக்கான
ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கதவை நம்ம அடைச்சி வச்சிடறோம். சரிங்களா? இது ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான போர்ஷன் பாருங்கள். இதுதான் கடைசி க்ரக்ஸ் ஆஃப் திஸ் மெசேஜ். இப்போது பொதுவாக ரோட்லலாம் அந்த பழைய இரும்பு குடம் ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத கொடுங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்கல்ல. தேவையில்லாத எடுத்துட்டு நல்ல ஒரு பொருளாக தர போகிறாங்க. அந்த காலத்தில் பேரிச்சம்பழம் தருவாங்க. சரிங்களா? நாங்கள்லாம் பழைய உடஞ்சி போன குடத்தெல்லாம் கொடுத்துட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்ருக்கோம். அப்போ தேவையில்லாத எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையானதை தர்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ட மாற்று முறையில் இப்போ நான் சொல்ல போகிறது, உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கு பதில் என்ன வாங்கலாம்? தெய்வீக சமாதானத்தை வாங்கலாம். கஷ்டத்தை கொடுக்கலாம், அவர் கஷ்டத்தெல்லாம் எடுத்துக்கிறாரு. தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு தர்றாரு. எதன் மூலமாக? ப்ரேயர். 1 பேதுரு 5:7 என்ன பண்ணணும்? வாட் டு டூ? 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ என்ன பண்ணிடுறாரு? நம்மளோட கவலையெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். சரிங்களா? இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் கிவ் ஆல் யுவர் வெரிஸ் அண்ட் கேர்ஸ் டு காட் ஃபார் ஹீ கேர்ஸ் அபவுட் யூ. இந்த பொதுவாக ஒரு காமன் ஜென்ரிக் டேர்ம் சொல்லுவாங்க, எல்லாம் மேலே அவர் பார்த்துப்பார், எல்லாம் அவர் பார்த்துப்பார், எல்லாம் அவர் பார்த்துப்பார். உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா உங்களை கண்காணித்து உங்களை பாதுகாத்து உங்களை கவனிக்கிறவர் அவர் தான். என்ன கவலைகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது? பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்னன்னாலும் அவர்கிட்ட போய் நன்றி சொல்லிவிட்டு, அப்பா நீங்கள் என்னை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது என்னை தெரிஞ்சிட்டிங்க, இது நாள் வரைக்கும் தாங்கியிருக்கீங்க, என் தேவைகளை எல்லாம் சந்திச்சிருக்கீங்க, அப்பான்னு கூப்பிடக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க, இதோட ஒரு பெரிய மேன்மை என்ன வேணும்? நன்றி சொல்லிவிட்டு உங்களுடைய தேவையை சொல்லுங்கள். அப்போது நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ ஃபஸ்ட்டு வர்றது என்ன? பிஃபோர் ஈவன் யூ ஆர் அவுட் ஆஃப் த ட்ரபிள், பிஃபோர் ஈவன் யூ ஹவ் ஃபவுண்ட் அ சொல்யூஷன் டு இட், யூ வில் ஹாவ் பீஸ். கஷ்டம்னு சொல்லி தான் அவர்கிட்ட போகிறீங்க. அப்பா நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி, இப்படி ஒன்று எனக்கு உதவி பண்ணுங்க. நீங்கள் போய் நிற்கும் போதே யூ வில் see to the end, you will see to the end, but before that itself you will have inner peace. இது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பொதுவாக இதை வாசிக்கும்போது நான் நினச்சது, எனக்கு முடிவு வரும்போது தானே திருப்தி வரும். உண்மையாக போய் பேசணுன்னு திருப்தி வருமா? எனக்கு ஏதாவது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காமிங்கப்பா. பொதுவாக நம்ம ஒன்று கேட்குறோம், கேட்டது கிடைக்கும்போது தான் திருப்தி ஆகும். நான் அவர்கிட்ட கேட்டுட்டேன், எனக்கு திருப்தி வந்துருச்சு, ஐ நீட் சம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நான் தேடினா 1 சாமுவேல் 1:9-18 எல்கானாக்கு 2 மனைவி, அதில் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. ஒரு முறையும் அவங்க கர்த்தருடைய சந்நிதிக்கு வரும்போது எல்லாருக்கும் கொடுக்குற சாப்பாடு மாதிரி அன்னாளுக்கு என்ன கொடுப்பாராம்? டபுள் போர்ஷன் கொடுப்பாராம். இதை பார்த்தோன்னா அந்த இன்னொரு அம்மா சும்மா இருக்குமா? அந்த அம்மா இப்போ உனக்கு 2 மடங்கு சாப்பாடு தானடி, என்கிட்ட பாரு எத்தனை குழந்தைங்க இருக்குது, அவனுக்கு பாரு ஒரு குழந்தை கூட இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லி வம்பளுக்கிறது. இந்த அம்மா சாப்பிட கூட சாப்பிடாமல் அழுதுட்ருக்கோம். இதுதான் ஸ்டாண்டர்டாக நடக்கிறது. சரிங்களா? இந்த முறையும் அப்படியே நடக்குது. இந்த 1 சாமுவேல் 1:9-18 இதில் முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டாங்க. அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இப்போ விண்ணப்பம் பண்ணும்போது பிரதான ஆசிரியர் பார்த்துட்டே இருக்கார். இந்த அம்மா ரொம்ப நேரம் என்னவோ பண்ணிகிட்ருக்கு, ஆனால் சத்தம் ஒன்று காணாமே,
தண்ணி அடிச்சுட்டு போதையில் வந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்க போல இருக்குன்னு அவர் நினச்சிக்கிறாரு. சரிங்களா? ஏலி அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அன்னால் கத்தி கதறி கூட பேசலைங்க. எப்படி பேசிகிட்டு இருந்தாங்களாம்? தன் இருதயத்திலே பேசினால். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தமோ கேட்கப்படவில்லை. இப்போவும் கூட பெருசாக ஜெபம் பண்ணோம், பயங்கர சீன் போடுறவங்க தெரு மூச்சந்தியில் நின்றுட்டு அப்படி நின்றுட்டு இப்படி நின்றுட்டு பயங்கரமாக பேசுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. நம்ம ஏசு கிறிஸ்து சொன்ன இந்த அம்மா எப்படி ப்ரேயர் பண்ணுது பாருங்கள். அந்த அம்மா இருதயத்துலேருந்து பேசிச்சான், வாய் மட்டும் முணுமுணுத்துச்சு, சத்தம் கூட வெளில கேட்கல. ஆனால் அது எவ்வளோ எஃபிஷியன்ட் ப்ரேயர் பாருங்கள். பண்ணிவிட்டு அவர் கேட்கும்போது, நான் என்னுடைய பேலியாள் மகள் நினைக்காதீங்க, நான் மோசமானவ கிடையாது, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், மிகுதியான விசாரணத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால், சமாதானமாக போயிட்டு வாமான்னு அவர் சொல்கிறார். இது சொல்லி முடித்த பிறகு பைபிள் கிளியர் கட்டாக ஒன்று சொல்லுது. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் பண்ணினாள். உள்ளே வர்றதுக்கு முன்னாடி தான் நம்ம தொடக்கத்தில் வாஸ்தவம் என்ன வாஸ்தவம், சிலுவையிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு. கவலையாக இருக்கிறப்ப அந்த அம்மாவுக்கு ஒழுங்காக சாப்பாடு இறங்கலை. இப்போது கர்த்தருடைய சந்நிதியில் அந்த அம்மா இருதயத்தை ஊற்றிடுச்சு. இப்போது அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாயிருச்சா இல்லை குழந்தை பிறந்துருச்சா? ஒன்றே ஒன்று அந்த அம்மா பண்ணுச்சு, கர்த்தருடைய சந்நிதியில் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டது. அந்த அம்மாவுக்கு நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை காத்துக்கொள்ளும். ஷீ ஹாஸ் ஃபெல்ட் தட் பீஸ். அதனால தான் போய் அந்த அம்மா போய் நல்லா ஒரு மூக்கு பிடிக்க கட்டியிருக்கு. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்போது போய் அவர்கிட்ட என் கவலைகளை ஒப்படைச்சிட்டேன், போய் அவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பமாக எனக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டேன். சொன்ன உடனே எனக்கு சமாதானம் ஆட்டோமேட்டிக்காக வருது. எவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ். இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா 2 ராஜாக்கள் 19. நீங்கள் இந்த ரெகுலர் பைபிள் ரீடிங் மட்டும் இல்லாமல் இந்த 2 ராஜாக்கள் 18 வாசிங்க. எனக்கு அது வாஸ்தப்ப இந்த அளவுக்கா கேவலப்படுத்த முடியும், இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியும்னு இருந்துச்சு. அந்த அசிரிய ராஜா வந்து அந்த அளவுக்கு. இப்போலாம் இந்த ஆஸ்திரேலியன் இந்த யார் கூடையாவது கிரிக்கெட் விளையாட போகிறோம்னா ஸ்லெட்ஜிங் சொல்லுவாங்க. விளையாட ஆரம்பிக்கும் போதே ஒரு பவுலர் வந்து நம்ம பேட்ஸ்மேனை டார்ச்சர் பண்ணுவான், கீப்பர் ஏதாவது ஒன்று சொல்லுவான், அவங்கள மென்டல் டார்ச்சர் ப்ரெஷரில் போடுவாங்க. இந்த அசீரியா ராஜா என்னென்ன பேசினான்னு 18வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே நான் ஒரு சாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் வேறு அவங்க சொல்லுவாங்க, அரமேக்கில் பேசுங்கப்பா ப்ளீஸ். வந்த லீடர்கிட்ட நம்ம ராஜாவோட லீடர்ஸ் போய் சொல்லுவாங்க, அரமேக்கில் பேசுங்க, ஹீப்ரூவில் பேசுனீங்கன்னா மற்ற ஜனங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். தெரியட்டும் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அசால்ட்டாக அவ்வளோ கேவலப்படுத்தி பேசுவாங்க. அதில் ஒரு க்ரக்ஸ் பாருங்கள். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. என்கிட்ட உன்னை காப்பாற்ற முடியும்னு உன் தேவனே வந்து உன்கிட்ட சொன்னாலும் நம்பிடாத. இதோ அசிரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? சுற்றி இருந்தாங்கல்ல, என்ன நடந்துச்சு தெரியுமா? என் பிதாக்களை அழைத்துவிட்ட கோசோனையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவன் தப்பித்ததுண்டா? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே? இத்தனை பேர் இருந்தாங்கல்ல, இப்போ என்ன ஆனாங்க என்றும் சொல்லுங்கள் என்றான். இப்போ இதை பார்த்தோன்னே நம்ம யூதா ராஜாக்கு எப்படி இருந்திருக்கணும்? அவர் பண்ண காரியத்தை பாருங்கள். நம்ம இன்னைக்கு பிரச்சனை வந்தால் எப்படி டீல் பண்ண முடியும்னு எவ்வளோ டைரெக்டாக தெரியும் பாருங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்தான். இவன் எழுதி கொடுத்தது இதுதான். அப்பா இந்தாங்க பார்த்துக்குங்க. இதெல்லாம் யாரோட பிரச்சனை? இப்போ
அவன் என்னைய பற்றியா பேசுனா? அவர்கள் தேவன் அவர்களை காப்பாற்ற முடிஞ்சதா? உன்னோட தேவன் உன்னை காப்பாற்ற முடியுமான்னு உங்களை பற்றி தான் பேசுகிறான். நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த தேவர்கள்லாம் காப்பாற்ற முடியல, அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணல. ஏன்னா அவங்க வெறும் கல்லும் மரக்கட்டையும் ஜடமும், ஜீவன் இல்லாதவர்கள். நீர் அப்படிப்பட்டவரா? இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்றும் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நேராக பிரச்சனை வந்தோன்னே எவ்வளோ ஈஸியாக அதை ஹேண்ட் ஓவர் பண்ண பாருங்க. அப்பா நீங்கள் பார்த்துக்குங்க, இது என்னை பற்றி பேசலை. டேய் நீ தாண்டா ராஜா, உன தாண்டா சண்டைக்கு கூப்பிட்றான். அவன் உங்களை அசிங்கப்படுத்திட்டான்ப்பா. சுற்றி இருக்க ஆள்கள்லாம் அடிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் அடிக்கப்பட்டா யார் சரியில்லைன்னு ஆகி போயிடும். நீங்கள் அவன்கிட்ட என்னை தப்பு வைக்க வல்லவர் இல்லைன்னு ஆகிடும். நீங்கள் பார்த்துக்குங்க, இதுதான் லிஸ்ட்டு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தேவை. நான் தான் குடும்ப தலைவன், நான் தான் பாரத்தை சுமக்கணும், எல்லாம் பிளானிங் நான் தான் பண்ணணும், எல்லா கஷ்டமும் நான் தான் பண்ணணும். நேராக போய் அப்பா நீங்கள் இது வரைக்கும் என்னை தாங்கி வந்திருக்கீங்க, இப்போது என்னுடைய தேவை எது நீங்கள் பார்த்துக்கங்க. அவர் செய்ய மாட்டாரா? அன்னைக்கே என்னாச்சுன்னு பாருங்க. 2 ராஜாக்கள் 18-19 ரெண்டையும் வாசித்து பாருங்க. அன்னைக்கே கர்த்தருடைய தூதனான இறங்கி போய் லட்சக்கணக்கு ஆள்களை அங்கே அடித்து போட்டான் அந்த ஆப்போனன்ட் கேம்பில். அது மட்டும் இல்லை, அந்த ராஜா அவனுடைய தெய்வத்தை பணிந்து கொள்ளும்போது அவனோட பிள்ளைகளே அவனை வெட்டி போட்டாங்கன்னு இருக்கு. எதனால்? இங்கே நம்மால் போய் எப்பா பார்த்துக்கங்கப்பா, அவன் உங்களை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொன்னது. உண்மையாகவே பிரச்சனைங்கிறது நம்மளா தூக்கி சுமந்தால் தான் உண்டு. இப்போ நீங்களா ஒரு பிரச்சனையை தூக்கி சுமந்தீங்கன்னா அவர் தம்பி குட்ராவும் லோட நாடத்துக்கு மாட்டேன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் போய் அப்பான்னு அவர்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா சகலத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு சகலத்தையும் சுமந்தவர் உங்களுக்காக எந்த அளவுக்கு அவர் அடிக்கப்பட்டா நொறுக்கப்பட்டா அந்த சிலுவையை அவர் சுமக்க முடியாமல் வேற ஒருத்தர் தூக்குங்க. அவர் நடிக்கிறவர் இல்லை, சரிங்களா? அப்படி அவர் சகலத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். எதற்காக? உங்களுக்கும் எனக்கும் சகலத்தையும் செய்து முடித்து விட்டாருங்கிறத காமிக்கிறதுக்காக. இன்னைக்கு நீங்களும் நானும் சுமந்து தீர்க்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. ரொம்ப லகுவான வாழ்க்கை. அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இன்ஃபேக்ட் வி ஆர் இன் த ஃபினிஷ் லைன். நம்ம ஓட்ட பந்தயத்தை தொடக்கத்துலேருந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் ஆல்ரெடி இந்த ஃபினிஷ் லைன். அவர் ஜெயிச்சிட்டார். அந்த ஜெயிப்பு நம்மளுக்கு உண்டு. நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதான் நம்மளோட லைஃப், சரிங்களா? எதையும் நினச்சி கஷ்டப்பட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. God bless you.